அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபுல் டே vlog தான். பாப்பாக்கு கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அப்புறம் கொஞ்சம் கார்டன் டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹோப் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டால், ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு நல்லா இடித்து அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டு ஆட் பண்ண வரைக்கும் இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் ப்ராப்ளம் வராது. ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை ஆட் பண்ண உடனே இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்தாமல் தம்லேயே வந்து வேக வைக்கணும். இது வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து கார்லிக் பிரெட் தான் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நாம் நார்மலாக செய்கிற மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட சால்டட் பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கார்லிக்கை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இதெல்லாம் நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணிடணும். ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட புது வகையான கார்லிக் பிரெட் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேன் கேக் தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது நான் எப்போவுமே வாங்குகிற ஒரு பேன் கேக் மிக்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக வந்து இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டு ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பேன் கேக் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேன் கேக் மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. இனி வந்து லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து கர்நாடகாவில் பண்ணுற லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இதுக்கு கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா, ஃபைனலாக வந்து நெடக்கலை முத்தை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நாம் வேக வச்சுருக்கிற ஒயிட் ரைஸை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ், அப்புறம் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டைலில் லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயாச்சு.
பெங்களூரில் வந்து எந்த கடைக்கு போனாலும் இந்த லெமன் ரைஸ் இல்லாமல் இருக்காதுங்க, அவ்வளோ ஃபேமஸ் இங்கே. நிறைய பேர் வந்து ஆனியன் ஆட் பண்ணி லெமன் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பேரலெல்லாம் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கிரேட்டட் கோகோனட் போட்டு இறக்க வேண்டியது தான். ஸோ இனி வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் பிரெட், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட், லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடயே வந்து கொஞ்சம் மாதுளம்பழ ஜூஸும் வந்து பாப்பா கொடுத்து விட்டேன். பட் பால் ஆட் பண்ணல, ஏன்னா பால் ஆட் பண்ணால் மத்தியானம் கொஞ்சம் ஆடையெல்லாம் கட்டிடுது நல்லா இல்லைன்னு சொன்னால். ஸோ தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இனி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேன் கேக் மிக்ஸை ஜஸ்ட் தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா ஈஸி அண்ட் குயிக்கான பேன் கேக் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட். இது இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக வந்து சாப்பிட்டு முடிச்சிருவா. ஜஸ்ட்டு பேன் கேக், அதுக்கு மேலே வந்து ஹெர்ஷீஸ் சிரப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டா போதும். மித்ரனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேன் கேக்கும் ஹெர்ஷீஸ் தான். ஏன்னா ஹெர்ஷீஸ் இருந்துச்சு அப்படின்னா சார் வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவார். உங்களுக்கும் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ண லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் விலாகில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி சில பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின் டோர்கிட்ட ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் பாருங்கள், குட்டியாக ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பின உடனே அவருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு பண்ண அதே ரெசிபி தாங்க, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் கர்ட் ரைஸ் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மித்ரனுக்கு வந்து ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த வேலை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து 2 புக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து இன்றைக்கி கவர் பண்ணி அனுப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ஸுமே வந்து புக்ஸ்க்கெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு வர சொல்கிறதில்ல. பாப்பாவுமே அப்படிதாங்க, ஜஸ்ட் வந்து லேபிள் மட்டும்தான் ஒட்டியிருக்கா. பட் மித்ரன் வயசுக்கெல்லாம் வந்து நீட்டாக கவர் பண்ணி லேபிள் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படா நியூ புக் வரும், அதுக்கு வந்து அட்டை போட்டு லேபிள் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருப்போம். ஸோ மித்ரனுக்கும் வந்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து இன்றைக்கி பேன் கேக் தான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மித்ரன் ஸ்கூலில் வந்து ப்ளூ டே. ஸோ அதனால் அவன் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து சீல வாழ்கிற ஏதாச்சும் உயிரினத்தோட டாய் இல்லைன்னா பிக்சர் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மித்ரன் குட்டி வந்து இன்றைக்கி ஃபிஷ் எடுத்துகிட்டு போகிறாரு.
இது வந்து நம்மளோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் மெனுங்க. ஸோ 1 வீக்குக்கு தேவையான மெனு எல்லாம் வந்து இதில் எழுதி வச்சுக்குவேன். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான். ஸ்ரீகர் நல்லா உட்காருங்க. அம்மா பாரு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். காக்ரோச் இருக்கு, வச்சிடாதா, வச்சிருமா, கொடு. ஷோ தங்க அழகு. டாட்டா டாட்டா அடிப்பட்டு. இன்னைக்கு ப்ளூ டே. இரு பேக் கரெக்டாக போட்டுக்கோ. இரு சாமி. டாட்டா. see you. டாட்டா. சின்ன வெங்காயம் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி காய வைக்க முடியல. பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா முளைச்சி வந்தாச்சு. இதை வந்து தொளிச்சா யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எம்டி ட்ரே இருக்கங்காட்டி அதில் நல்லா பதிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறேன். அடிக்கடி வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நமக்கு தேவைப்படுங்க, முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஈவன் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா பொரியல் பண்ண சூப்பராக இருக்கும். மழை காலமாக இருக்கங்காட்டி 1 வீக்லேயே வந்து நல்லா வந்துடும். கூடி சீக்கிரமே வந்து டெரஸ் கார்டனிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் பிளான்ட் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வீட்டுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதுங்க. அது நம்ம கார்டன்லேயே வந்து பறித்து செய்யும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். இப்போ வந்து கொஞ்சம் அகத்திக்கீரையெல்லாம் வச்சுருக்கேன், நல்லா வந்துருச்சு. அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நித்திய கல்யாணி விதை ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாற்று வந்ததுக்கப்புறம் பெரிய பாட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த கார்டனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு சண்டே மத்தியானம் லஞ்ச் வந்து வெளியே சாப்பிடுவோம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே டெரஸ் போனோம் அப்படின்னா அதில் க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கம்போஸ்ட்டு, சில இந்த கார்டன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 4 to 5 hours வந்து டைம் போயிடும். பட் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இன்றைக்கி மித்ரனை வந்து ஆட்டோவில் தான் கூப்பிட்டு வர போகிறேன். ஏன்னா 2 வீலர் திடீர்னு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆட்டோ பிடிச்சி போய் மித்ரனை கூப்பிட்டு வரணும். மித்ரனுக்கு வந்து இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவனை ஆட்டோவில் போய் பிக் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அவர் வந்து என்ஜாய் பண்ணுவார். இன்னித்த vlog வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abi. Thanks for watching.